டிட்டர்மினேஷன் மல்டிப்ளையரில் ஆல்ரெடி நான் பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஏடிஏஎஸ் அப்ரோச்சும் எஸ்ஐ அப்ரோச்சும் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த சாப்டரோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இதில் ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம்ல தான் அட்டைன் ஆகுது, அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ன்றது ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம்ல தான் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடர்ன் எக்கனாமிஸ்ட் லைக் ஜேஎம் கீன்ஸ் அவரோட கினீஷியன் தியரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈக்குலிபிரியம் லெவலை நம்ம 3 விதமாக அச்சீவ் பண்ணலாம். ஒன்று ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலா, இல்லைனா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் லெவலா, இல்லைனா ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலா. இப்போ இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அண்ட் ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்னா என்னன்னு பார்ப்போம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் இன்கம் ஆர் அவுட்புட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் அக்ரிகேட் டிமாண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அக்ரிகேட் சப்ளை கர்வ் ட்ரா பண்ணுறோம், அது இந்த 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணும். இதை நம்ம ஏஎஸ்னு சொல்லலாம், இல்லை C+S அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். அக்ரிகேட் டிமாண்டை ஏடின்னு சொல்லலாம், இல்லை C+I அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துல இந்த ஏடி கர்வ் ஏஎஸ் கர்வை கட் பண்ணுதோ ஆர் இன்டர்செக்ட் பண்ணுதோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ல ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம எதை பற்றி படிக்கிறோம், எம்ப்ளாய்மெண்ட் பற்றி. ஸோ இந்த இ அப்படிங்கிறது, இந்த ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இந்த EQங்கிறது அக்ரிகேட் டிமாண்ட், இந்த EQ இஸ் ஈக்குவல் டு OQ. OQங்கிறது லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ EQ இஸ் ஈக்குவல் டு OQ. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது யாரெல்லாம் வேலைக்கு போகணுன்னு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ம் என்ன பண்ணுறாங்க, ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு சப்ளையும் இருக்குது. ஓகே, ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ். ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளையும் இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த இ அப்படிங்கிறது தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த அக்ரிகேட் டிமாண்ட் EQ இஸ் ஈக்குவல் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் அவுட்புட் OQ. இதுதான் இந்த பாயிண்ட் ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா, இது வந்து அக்ரிகேட் டிமாண்ட் EQ அக்ரிகேட் டிமாண்ட், இது வந்து லெவல் ஆஃப் அவுட்புட், இதுக்கு ஈக்குவலாக இது இருக்குது, EQ இஸ் ஈக்குவல் டு OQ. அதுக்கப்புறம் இந்த OQ லெவல் ஆஃப் அவுட்புட்டில் யாரெல்லாம் வேலைக்கு போகணும், இப்போ கொடுக்குற வேஜ் ரேட்டில் யாருக்கெல்லாம் வேலைக்கு போகணுன்னு வில்லிங்னஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது. ஓகே, இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் அ சிச்சுவேஷன் when the aggregate demand is equal to the aggregate supply at full employment level. இதுதான் full employment level. இந்த இடத்துல AD is equal to AS. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம், எக்ஸ் ஆக்சிஸில் இன்கம் அவுட்புட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் அக்ரிகேட் டிமாண்ட் எடுக்கிறோம், அக்ரிகேட் சப்ளை கர்வ் ட்ரா பண்ணுறோம், இதை ஏஎஸ் ஆர் C+S அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ட்ரா பண்ணுறோம், இதை ஏடி ஆர் C+I அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் அக்ரிகேட் சப்ளை கர்வை எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ இதுதான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம், வேர் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ். ஓகே, இந்த EQ அப்படின்றது அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு OQ லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ நம்ம படிக்கிறது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியமில் எக்கானமியில் என்ன ஆகுது, டிமாண்ட் குறைஞ்சிடுது, அக்ரிகேட் டிமாண்ட் கம்மியாயிடுதுன்னா அப்போ இந்த கர்வ் வந்து இன்னும் கீழே வருது. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ். இதை நம்ம AD1 ஆர் ஆக்சுவல் அப்படி, இதுதான் இப்போ நம்மளோட ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ இதை AD1 ஆர் ஆக்சுவல்னு மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு AD இஸ் ஈக்குவல் டு AS எந்த பாயிண்டில், எங்கே வந்து அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த கர்வ்ஸு, அதை தான் நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ AD1 எங்கே ASஐ இன்டர்செக்ட் பண்ணுதோ, இப்போ AD கர்வ் இங்கே இருக்கா, AS கர்வ் இங்கே இருக்கா, இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதா, அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். இந்த பாயிண்ட் F இருக்கு இல்லையா, இதுதான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட டிமாண்டுங்கும் போது FQ1 அண்ட் அவுட்புட் வந்து OQ1. ஓகே, இந்த சிச்சுவேஷன் ஏன் வருது அப்படின்னா, பீப்புள் வந்து வில்லிங்காக இருக்காங்க வேலைக்கு போகிறதுக்கு, பட் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல.
அப்போ firms வந்து ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலை. ஓகே, ஏன்னா டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் அவங்கக்கிட்ட சப்ளை இருக்குது, அதாவது ஸ்டாக் வச்சுருக்காங்க, எக்ஸஸாக ஸ்டாக் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடுவாங்க இல்லையா? ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட்டும் என்ன ஆயிரும், கம்மியாயிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணல. இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த AD1 இருக்கு இல்லையா, is equal to AS at point F. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம், which is lower than full employment level. இதை விட இது கீழே இருக்குது. ஓகே, அடுத்தது OQ1 is less than OQ. OQ விட OQ1 கம்மியாக இருக்குது. ஓகே, at point F which signifies under employment. இதுதான் நம்மள under employment அப்படின்னு சொல்கிறோம். So, underemployment equilibrium அப்படிங்கிறது, it is a situation when aggregate demand is equal to aggregate supply when the resources are not fully employed. So, resources நம்ம ஃபுல்லாக எம்ப்ளாய் பண்ணாதம்போது நம்மளுக்கு எங்கே aggregate demand aggregate supplyக்கு ஈக்குவலாக இருக்கோ அதை தான் நம்ம underemployment equilibrium அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ underemployment equilibrium அப்படிங்கிறது where aggregate demand is equal to aggregate supply but resources are not fully employed. Over full employment equilibrium. இதை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் இன்கம் அவுட்புட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் அக்ரிகேட் டிமாண்ட் எடுக்கிறோம். அக்ரிகேட் சப்ளை கர்வ் ட்ரா பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ட்ரா பண்ணுறோம். இந்த அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் அக்ரிகேட் சப்ளை கர்வை எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதோ இதை தான் நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். In other words, AS is equal to AD or AD is equal to AS. Okay. So, இப்போ இந்த EQ is equal to OQ level of output. Okay. இதுதான் நம்மளோட full employment equilibrium. இப்போ நம்ம பார்க்க போகிறது over full employment. Over fullனா இந்த full employment தாண்டி இருக்கிறது தான் over full employment. ஸோ இந்த மாதிரி கேஸ் எப்போ வரும், நிறைய டிமாண்ட் இருக்கும்போது அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் என்ன ஆகுது, மேலே ஷிஃப்ட் ஆகிடுது. ஓகே, இதை நம்ம AD1 ஆர் ஆக்சுவல்னு எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் அக்ரிகேட் டிமாண்ட் ஆர் AD1. ஓகே, AD ASஓட ஈக்குவலாக இருக்கும்போது அதை நம்ம ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். அப்போ AD1 எங்கே ASஓட ஈக்குவலாக இருக்கோ அதை இந்த பாயிண்ட், ஓகே, வேர் AD curve intersects AS, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் ஜியை தான் ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த GQ1 இஸ் ஈக்குவல் டு OQ1 லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேஸ் எப்போ வரும்னா ஓவர் டைம் ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா டிமாண்ட் நிறையா இருக்குது. அப்போ அந்த டிமாண்டை அவங்க வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணும் ஃபர்ம்ஸ் எல்லாம். ஸோ ஓவர் டைம் ஒர்க்குக்கு போகிறாங்க அண்ட் இதனால் என்ன ஆகும், ப்ரைஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். AD1 is equal to AS. இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் G, இதை தான் நம்ம ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பாயிண்ட் G அப்படின்றது இட்ஸ் ஹையர் தேன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். இதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம், அதை விட மேலே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் Gயை தான் நம்ம ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியமை தாண்டி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை தாண்டி எங்கே அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளைக்கு ஈக்குவலாக இருக்கோ அதை தான் நம்ம ஓவர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், அப்புறமா மீனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ மல்டிப்ளையரோட ஃபார்முலா, மல்டிப்ளையரை எப்போவுமே நம்ம கேன்னு டினோட் பண்ணுவோம் அண்ட் அதோட ஃபார்முலா டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. ஒய்னா என்னது, இன்கம், ஐனா என்னது, இன்வெஸ்ட்மெண்ட், டெல்டாங்கிறது சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இன் இன்கம் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ சேஞ்ச் இருக்குது, இன்கம்லையும் சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் இன்கம் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு delta y by delta i or value of multiplier is equal to change in income divided by change in investment. ஃபார்முலா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்கானமியில் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 4000 crores போட்டால் அது அடிஷ்னல் இன்கம்மாக 16000 crores ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் 4000 crores, ஆனால் அடிஷ்னல் இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கு, 16000 crores.
அப்போ கே எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ கேயோட ஃபார்முலா டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. டெல்டா ஒய்ங்கிறது சேஞ்ச் இன் இன்கம். சேஞ்ச் இன் இன்கம் இங்கே எவ்வளோ 16,000. அண்ட் சேஞ்ச் இன் டெல்டா ஐங்கிறது சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அது 4,000. ஓகே, ஸோ 16,000 டிவைடட் பை 4,000 4 வரும். கே எப்போவுமே நம்ம டைம்ஸில் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ எப்போவுமே டைம்ஸில் சொல்லுவோம். ஸோ 4 டைம்ஸ், கேங்கிறது 4 டைம்ஸ். ஓகே, இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 4,000 நான் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 4 மடங்குக்கு ஜாஸ்தியாக என்ன வந்திருக்கு, அடிஷ்னல் இன்கம் வந்திருக்கு. ஓகே, 4 டைம்ஸ் ஜாஸ்தியாக என்னோட அடிஷ்னல் இன்கம் இருக்குது. 4,000 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 4,000 இன்ட்டு 4 16,000, அது என்னோட அடிஷ்னல் இன்கம். ஓகே, நான் 4,000 அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அது 4 டைம்ஸ் பெருகி 16,000 என்னோட அடிஷ்னல் இன்கம்மை ஜாஸ்தி பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதோட கான்செப்ட்குள்ளே போகலாம். இது யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஜேஎம் கீன்ஸ். மல்டிப்ளையர் அப்படிங்கிறது இந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடிஷ்னல் இன்கம்க்கும், இந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னால அந்த அடிஷ்னல் இன்கம் வருது இல்லையா, அது ரெண்டுத்தோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் மல்டிப்ளையர். ஓகே, அண்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ மடங்குக்கு நம்மளுக்கு அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் மல்டிப்ளையர். ஓகே, ஸோ மல்டிப்ளையருங்கிறது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடிஷ்னல் இன்கம் அது ஜென்ரேட் பண்ணதில் அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா மல்டிப்ளையர் கேன்னு டினோட் பண்ணுறோம். இஸ் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம் டெல்டா ஒய் டியூ டு அன் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டெல்டா ஐ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இன்கம்மும் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்தோட ரேஷியோவை சொல்கிறது தான் மல்டிப்ளையர். இது ரெண்டுத்தோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் மல்டிப்ளையர். ஓகே, நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ரேஷியோவை சொல்கிறது தான் மல்டிப்ளையர் நம்ம கேன்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் மல்டிப்ளையரோட ஃபார்முலா டெல்டா ஒய் பை டெல்டா ஐ, which is change in income divided by change in investment. இப்போ இந்த மல்டிப்ளையர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மல்டிப்ளையர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி, அது என்ன ஃபேக்ட் அப்படின்னா ஒரு பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொரு பர்சனுக்கு இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நோட் புக் வாங்க ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே நோட் புக் வாங்குறீங்க, அந்த நோட் புக்கு ஒரு பைசா பே பண்ணுறீங்க, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த ஷாப்கீப்பரை பொறுத்த வரைக்கும் இன்கம். ஓகே, ஸோ ஒருத்தரோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொருத்தரோட இன்கம், இந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் இந்த மல்டிப்ளையர் ஒர்க் பண்ணுது. ஓகே, இதோட ப்ராசஸை நம்ம ஒரு ஷெட்யூலில் படிக்கலாம். காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இங்கே அமௌண்ட் எல்லாம் நம்ம க்ரோஸில் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் காலம் ரவுண்டு, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டெல்டா ஐ, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் இன்கம் டெல்டா ஒய். ஸோ மல்டிப்ளையரோட ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காலம்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்தது இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன். அப்போ இன்கம்னு இருந்தால் கண்டிப்பாக கன்சம்ஷன் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஓகே, அப்போ உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை டெல்டா சின்னு சொல்கிறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா டெல்டா ஒய் இன்டூ எம்பிசி. இங்கே எம்பிசி நான் வந்து 0.9 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த எம்பிசி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், 0.6 எடுத்துக்கலாம், 0.8 எடுத்துக்கலாம், 0.7 எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 0.9 அசியூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் டெல்டா எஸ். ஓகே, இன்கமோட ரெண்டு பார்ட் என்னது, சி ப்ளஸ் எஸ். அப்போ டெல்டா ஒய் ஓட ரெண்டு பார்ட் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா எஸ். அப்போது இந்த சேவிங்ஸ் டெல்டா எஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டெல்டா ஒய் மைனஸ் டெல்டா சி. ஓகே, அதாவது இன்கமில் ஒரு பார்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணால் இன்னொரு பார்ட்டை சேவ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளைஓவர் கட்டுறதுக்காக 100 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 100 crores பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடக்கும். அதில் ஒரு ஃபியூவை நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டு, பிரிக்கு, வேஜஸ், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போது இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
சிமெண்ட் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணும், பிரிக்ஸ் வாங்க பணம் கொடுக்கணும், லேபரர்ஸ்க்கு வேஜஸ் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். எதுக்காக? இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்காக. ஓகே, இப்போது இவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்னது? இன்கம். இந்த சிமெண்ட் கம்பெனி இன்கம் வாங்குறாங்க. பிரிக்ஸு அவங்களுக்கு நான் கவர்மெண்ட் பே பண்ணுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்கம். வேஜஸ் லேபரர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம். ஸோ இது என்ன ஆகுது? அப்படியே அந்த 100 அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இக்கானமியில் அப்படியே அது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இன்கம் ஆகுது. ஓகே, அது இன்க்ரீஸ் இன் இன்கம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஓகே, அதாவது இந்த சிமெண்ட் கம்பெனிக்கு பே பண்ணால் சிமெண்ட் கம்பெனிக்கு அது இன்கம், பிரிக்ஸுக்கு பே பண்ணால் பிரிக் கம்பெனிக்கு இன்கம், வேஜஸ் பே பண்ணால் லேபரர்ஸ்க்கு அந்த வேஜஸ் இன்கம், டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே அடிஷ்னல் இன்கம்மாக ஆகுது. ஓகே, இப்போது இந்த இன்கம் இவங்க கிட்ட வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கு சில செலவு இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஃபுட்டுக்கு, ரெண்ட் பே பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்கம்லேருந்து தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இன்கம் ஏற ஏற கன்சம்ஷனும் ஏறும் இல்லையா? ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் டெல்டா ஒய் இன்டூ எம்பிசி. டெல்டா ஒய்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100 இன்டூ எம்பிசி 0.9. ஸோ 100 இன்டூ 0.9, டெல்டா சி வந்து 90. இப்போ இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் டெல்டா எஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டெல்டா ஒய் மைனஸ் டெல்டா சி, 100 மைனஸ் 90, 10 rupees. 10 rupees இன் க்ரோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ரவுண்டில் இப்போ இங்கே ஸ்கூல் ஃபீஸு, ஃபுட்டு, ரெண்ட்டு இதெல்லாம் இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த ஸ்கூல் ஃபீஸ் வாங்கினவங்களுக்கு அது இன்கம், ஃபுட்டு ஒரு வேளை ஹோட்டலாக இருந்தால் அது அவங்களுக்கு இன்கம், ரெண்ட்டு அந்த ஓனருக்கு அது இன்கம். அப்போ செகண்ட் ரவுண்டில் இந்த 90 rupees இன்கம் ஆகிடும். ஓகே, செகண்ட் ரவுண்டில் இந்த 90 rupees இன்கம். இவங்களுக்கெல்லாம் பே பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வாங்கினவங்களுக்கு அது இன்கம். ஸோ செகண்ட் ரவுண்டில் இந்த 90 rupees இதெல்லாம் அவங்களோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொருத்தரோட இன்கம். ஓகே, ஸோ செகண்ட் ரவுண்டில் இந்த 90 rupees இன்கம் ஆகுது. இப்போ இந்த 90 rupees இன்கம் வாங்கின இவங்கெல்லாம் சில எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை கால்குலேட் பண்ணுறோம், விச் இஸ் 90 இன்டூ 0.9. தட் இஸ் டெல்டா ஒய் இன்டூ எம்பிசி 90 இன்டூ 0.9, விச் இஸ் 81. இவங்களோட சேவிங்ஸ் டெல்டா எஸ் எவ்வளோ அப்படின்னா 90 மைனஸ் 81, 9 rupees. இப்போது தேர்ட் ரவுண்டில் இவங்க அதாவது 90 rupeesக்கு சில 90 rupees இன்கம் வாங்கினவங்கெல்லாம் 81 rupeesக்கு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொரு பர்சனுக்கு இன்கம். அப்போது தேர்ட் ரவுண்டில் இந்த 81 இன்கமாக மாறுது. ஓகே, அப்போ அவங்களுக்கும் சில கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதை கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் 81 இன்டூ 0.9, விச் இஸ் 72.90. ஸோ டெல்டா எஸ் வந்து 81 மைனஸ் 72.90, 8.10. ஃபோர்த் ரவுண்டில் இந்த 72.90 எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 81 இன்கம் வாங்கினவங்க, அவங்களோ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ இவங்ககிட்டேருந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது இன்கமாக போயிருக்கும். ஸோ ஃபோர்த் ரவுண்டில் இந்த 72.90ங்கிறது இன்கம். ஓகே, அப்போ இவங்களும் சில கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. 72.90 இன்ட்டு 0.9, விச் இஸ் 65.61, அண்ட் சேவிங்ஸ் வந்து டெல்டா எஸ் வந்து 7.29. இப்போ ஃபிஃப்த் ரவுண்டில் இது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா இன்னொரு பர்சனுக்கு அது இன்கம். ஸோ 65.61 இன்கம் ஆகுது. இதே மாதிரி இந்த ரவுண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இதே மாதிரி போகுது. எண்டில் நம்ம ஒரு டோட்டல் போடுறோம். டோட்டல் என்ன? இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் 100, இன்க்ரீஸ் இன் இன்கம் 1000, இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் 900, இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் 100. ஓகே, இது எப்படி எனக்கு தெரியும்? இந்த இடத்துல தான் இந்த டோட்டல் முடியும். இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் வேறு எதுவுமே இங்கே இல்லாதனால இந்த 100 தான். பட் இன்கம் இங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த ரவுண்ட்ஸ்லாம் எவ்வளோ போச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. பட் எப்படி இந்த 1900, 100 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சேவிங்ஸ், இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம இனிஷியலாக எவ்வளோ இன்க்ரீஸ் இன் இன்கமோ அதுதான் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் 100. அதே மாதிரி சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட்னு படிச்சிருக்கோம். ஸோ இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். ஸோ 100 இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, இப்போது நம்ம மல்டிப்ளையரை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க போகிறோம். மல்டிப்ளையருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. K இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் எம்பிசி. இது இன்னொரு ஃபார்முலா. K இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் எம்பிசி. ஸோ எம்பிசி நம்மளுக்கு இங்கே எவ்வளோன்னு தெரியும், 0.9. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 டிவைடட் பை 1 மைனஸ் 0.9 10 டைம்ஸ் வருது. K எவ்வளோ? 10 டைம்ஸ். ஓகே, நம்ம மல்டிப்ளையர்னால் என்னென்னு படித்தோம்?
எவ்வளோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோமோ அதுலேருந்து நம்மளுக்கு பல மடங்குக்கு அடிஷ்னல் இன்கம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு? 100. அப்போ அதோட பல மடங்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்கம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கேயோட இன்னொரு ஃபார்முலா என்னது? டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கே 10 டைம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கே 10, டெல்டா ஒய்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, டெல்டா ஐங்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 100. ஓகே, ஏன்னா இங்கெல்லாம் பிளாங்காக இருக்குது, இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த 100. ஓகே, ஸோ டெல்டா ஒய், தட் இஸ் increase in income is equal to 10 into 100 which is 1000. ஸோ இங்கே 1000 வந்துருச்சா? அப்போ என்ன அர்த்தம்? மல்டிப்ளையருங்கிறது எவ்வளோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து பல மடங்கு தான் நம்மளோட இன்க்ரீஸ் இன் இன்கம். ஸோ இங்கே வந்து 10 டைம்ஸ். அப்போது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் 100ஆக இருந்தால் 10 டைம்ஸ் அதோட அடிஷ்னல் இன்கம்மாக இருக்கும். ஸோ 100 into 10, 1000. இப்படி தான் மல்டிப்ளையர் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ கேக்கு ஒரு 2 ஃபார்முலா படிச்சிருக்கேன். இப்போ கேயோட இன்னொரு ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி. எம்பிசி இங்கே 0.9 அசியூம் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வேறு தான் எம்பிசி எடுத்தால் அந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ கே உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டெல்டா ஒய் பை டெல்டா ஐ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இன்க்ரீஸ் இன் இன்கம் கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட டோட்டல். ஓகே, மல்டிப்ளையரோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சஸில் இன்கம் ஆர் அவுட்புட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஒய் ஆக்சஸில் அக்ரிகேட் டிமாண்ட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் சப்ளை கர்வ் ட்ரா பண்ணுறோம், அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ட்ரா பண்ணுறோம். இந்த அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் எங்கே அக்ரிகேட் சப்ளை கர்வை இன்டர்செக்ட் பண்ணுதோ அங்கே தான் AD இஸ் ஈக்குவல் டு AS. அதை தான் நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே EY இஸ் ஈக்குவல் டு OY. OYங்கிறது நம்மளோட இன்கம். ஓகே, EY இஸ் ஈக்குவல் டு OY இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்டில். இப்போது நம்மளுக்கு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இன்னும் மேலே போகும். ஏன்னா இங்கே C + I இன்னொரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது C + I + டெல்டா I அப்படின்னு ஆயிரும். அப்போ இன்னொரு டெல்டா ஆட் பண்ணால் என்னோட AD கர்வ் மேலே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ நியூ AD1 இதுதான். ஓகே, ஸோ இப்போது இந்த AD1 எங்கே AS கர்வை இன்டர்செக்ட் பண்ணுதோ இதுதான் என்னோட புது ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ AD1 வந்து AS கர்வை இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இதை நான் Fன்னு மார்க் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், தட் இஸ் Y1. ஸோ OY1 அப்படிங்கிறது என்னோட இன்கம். ஓகே, இப்போது என்ன ஆயிடுச்சு? இந்த அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இங்கே AD1 ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மேலே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னால மேலே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா? அதே மாதிரி ஒய்யை விட இப்போ Y1 ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது. என்னோட இன்கம் அடிஷ்னலாக இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னால என்னோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப்பை தான் நான் என்ன சொல்வேன்? என்னோட அடிஷ்னல் இன்கம் டெல்டா ஒய். இந்த கேப் என்ன சொல்லுவேன்? டெல்டா ஐ, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் மல்டிப்ளையரோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இங்கே வந்து ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னோட AD என்ன ஆகுது? AD1 ஆகுது. இங்கே C + I இருக்குது, இன்னொரு டெல்டா ஐ ஆட் பண்ணும்போது AD கர்வ் மேலே போயிடும், என் பாயிண்ட் மேலே ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது என்னோட புது AD1. இந்த AD1 AS கர்வ் எங்கே கட் பண்ணுதோ இதுதான் புது ஈக்குலிபிரியம் F. இந்த கேப் AD1க்கும் ADக்கும் உள்ள கேப் தான் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த Yக்கும் Y1க்கும் உள்ள கேப் தான் அடிஷ்னல் இன்கம் டெல்டா ஒய். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு சாதாரண இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்மை பல மடங்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் K இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. மல்டிப்ளையர் அண்ட் MPC. MPC அப்படிங்கிறது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இது சேஞ்ச் இன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேஞ்ச் இன் டோட்டல் இன்கம்க்கும் உள்ள ரேஷியோவை சொல்கிறது தான் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேஞ்ச் இன் டோட்டல் இன்கம்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இந்த MPC. ஓகே, ஸோ இந்த சேஞ்ச் இன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இன்கம் இன்க்ரீஸ் ஆக இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளையரோட ஃபார்முலா பார்க்கலாம். மல்டிப்ளையரை நம்ம கேன் டினோட் பண்ணுறோம். இதில் 3 ஃபார்முலா இருக்குது இந்த மல்டிப்ளையரை கண்டுபிடிக்க. நம்ம ஏற்கனவே 2 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது திருப்பி ரீகேப் பண்ணலாம். ஒன்று வந்து K இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்கம் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று K இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் MPC.
and இன்னொன்று k is equal to 1 by MPS. ஓகே, இந்த 3 ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு k ஒரே வேல்யூ தான் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நம்மளோட சேஞ்ச் இன் இன்கம் 1000 இருக்குது, சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் 100 இருக்குது. ஸோ 1000 divided by 100, k is equal to 10 times. எப்போவுமே k டைம்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ 10 times. அடுத்து MPC 0.9 எடுக்கிறோம். ஸோ k is equal to 1 divided by 1 minus 0.9, which is equal to 1 divided by 0.1. So k is equal to again 10 times. இங்கேயும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் 10 times, இங்கேயும் 10 times. அடுத்தது இந்த ஃபார்முலாவில் பார்க்கலாம். MPS அப்படிங்கிறது MPC plus MPS is equal to 1. நம்ம MPCயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் MPS கிடைக்கும். ஸோ MPC எவ்வளோ 0.9. ஸோ 0.9 plus MPS is equal to 1. MPS is equal to 1 minus 0.9. So MPS is equal to 0.1. இப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். K is equal to 1 by 0.1, which is again 10 times. So இந்த 3 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் K same 10 times தான். ஸோ 3 ஃபார்முலா என்னது? K is equal to delta y by delta I, இன்னொன்று 1 by 1 minus MPC, and last 1 by MPS. பார்க்க போகிறது மல்டிப்ளையர் MPC and MPS ஓட ரிலேஷன்ஷிப். ஓகே, இதை ஒரு ஷெட்யூலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் MPC, அப்புறம் MPS. MPS எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? MPC plus MPS is equal to 1. அப்போ MPC இந்த சைட் போச்சுன்னா MPS is equal to 1 minus MPC. அடுத்தது மல்டிப்ளையர் K. Kயோட ஃபார்முலா 1 by 1 minus MPC. ஸோ இங்கே MPC கொடுத்துருக்கறனால 1 minus 1 by MPC ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போ MPC 0வாக இருந்தால் MPS எவ்வளோ இருக்கும்? 1 minus 0, 1. அப்போ K என்னவாக இருக்கும்? 1 divided by 1 minus MPC, இங்கே 0, which is equal to 1. திருப்பி MPC வந்து 0.50 இருந்துச்சு அப்படின்னா MPS எவ்வளோவா இருக்கும்? 1 minus 0.50, 0.50. அப்போ K எவ்வளோவா இருக்கும்? 1 divided by 1 minus 0.5, which is 2. நெக்ஸ்ட்டு 0.67 MPS இருந்தால் இங்கே 1 minus 0.67, which is 0.33 MPS. K வந்து 1 divided by 1 minus 0.6, which is 3. நெக்ஸ்ட்டு 0.75 MPS இருந்தால் MPC இருந்தால் MPS வந்து 1 minus 0.75, which is 0.25. Okay, multiplier one, K is equal to 1 divided by 1 minus 0.75, which is 4. Next, MPC வந்து 0.80 இருந்தால் MPS வந்து 1 minus 0.80, which is 0.20. K வந்து 1 divided by 1 minus 0.80, which is 5. Next, MPC 0.90 இருந்தால் MPS வந்து 1 minus 0.90, which is 0.10. K வந்து 1 divided by 1 minus MPC, okay, which is 1 minus 0.90, which is 6. Okay, இப்போ MPC 1 இருந்துச்சு அப்படின்னா MPS என்னவா இருக்கும்? 1 minus 1, 0. Okay, and multiplier K is equal to 1 divided by 1 minus 1, which is infinity. 1 divided by 0 will be infinity. Okay. ஸோ இப்போது இதோட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் MPCக்கும் Kக்கும் மல்டிப்ளையருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். மல்டிப்ளையரும் MPCயும் டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகே, ரெண்டுமே டைரக்ட்லி ரிலேட்டட், Kயும் MPCயும். இப்போது MPC 0வாக இருக்கும்போது மல்டிப்ளையர் 1ஆக இருக்குது. MPC 0.5 ஏறும்போது மல்டிப்ளையரும் ஏறுது, 2 ஆயிடுச்சு. MPC 0.67 ஆகும்போது மல்டிப்ளையரும் இன்க்ரீஸ் ஆகுது, 3ஆ. MPC 0.75 ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. இப்படியே MPC இன்க்ரீஸ் ஆக Kயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ரெண்டும் டைரக்ட்லி ரிலேட்டட். இப்போ MPC இன்க்ரீஸ் ஆனால் மல்டிப்ளையரும் இன்க்ரீஸ் ஆகும், மல்டிப்ளையர் டிக்ரீஸ் ஆனால் MPCயும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளையருக்கும் MPCக்கும் டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகே, ஸோ MPC ஜாஸ்தி இருந்தால் Kயும் ஜாஸ்தி இருக்கும், MPC கம்மியாக இருந்தால் Kயும் கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்து MPSக்கும் மல்டிப்ளையருக்கும். ஸோ மல்டிப்ளையரும் MPSும் இன்டைரக்ட்லி ரிலேட்டட். இப்போ இங்கே பாருங்கள், MPS 1, இங்கே K1. MPS 0.5 இருக்கும்போது குறையுது இந்த இடத்துல MPS, ஆனால் இங்கே K வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே MPS குறையுது, இங்கே வந்து K இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எகெயின் MPS குறையுது, இங்கே K இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் இன்டைரக்ட்லி ரிலேட்டட். ஸோ MPS ஜாஸ்தி ஆக மல்டிப்ளையர் கம்மியாயிட்டே இருக்கும். அதே மாதிரி வைஸ் வர்சா, MPS கம்மியாயிட்டே இருக்கும்போது மல்டிப்ளையர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது
இப்போ இந்த எம்பிசிங்கிறது 0வும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும்போது மல்டிப்ளையர் எப்படி இருக்கும்? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது இங்கே என்னது? இன்ஃபினிட்டி. மேக்ஸிமம் வேல்யூ, மல்டிப்ளையரோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. எப்போ அது இன்ஃபினிட்டியாக இருக்குது? எப்போ எம்பிசி 1ஆக இருக்கோ அப்போ இது இன்ஃபினிட்டியாக இருக்குது. மினிமம் வேல்யூ என்னது மல்டிப்ளையருக்கு? 1. ஓகே, எப்போ அது 1ஆக இருக்குது? எம்பிசி 0வாக இருக்கும்போது. ஸோ எம்பிசி லைஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே, இந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையருங்கிறது இன்ஃபினிட்டி. அது எப்போ? எம்பிசி 1ஆக இருக்கும்போது. மினிமம் வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் கே எவ்வளோ இருக்குது? 1. எப்போ? எம்பிசி 0வாக இருக்கும்போது. ஓகே, இந்த வீடியோவில் ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஓவர்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையரோட மீனிங், அதோட ப்ராசஸ் அண்ட் மல்டிப்ளையரோட ரிலேஷன்ஷிப் வித் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.